எத்தனை தடவை யோசிச்சாலும் அது மட்டும் மண்டைக்கு எட்டவே மாட்டுக்க. எப்படி அந்த சீரியல்காரி மகளை இந்த டாக்டர் என் மவ பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்னால எப்படி? ஒருவேளை கார்த்திக்குக்கும் இந்த டாக்டருக்கும் அப்படியெல்லாம் இருக்காது. வேற எப்படி? எத்தனை தர மண்டையை கொடுத்தாலும் ஒண்ணுமே உரைக்க மாட்டுக்க. ஒருவேளை டாக்டருக்கு பிறந்த பிள்ளைய தூக்கி சீரியல் கறிக்கு கொடுத்துருப்பாளா? அப்படி எப்படி கொடுப்பா? அது நமக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும்? அப்படியே இருக்காது. அப்ப எப்படி சொன்னா என்னவா இருக்கும்? சே, எம்பிட்டு நேரம் யோசிக்கிறது. யோசிச்சு யோசிச்சு மண்டையெல்லாம் கடந்து கொடையுதே. என்னக்கா இங்க உட்காந்து பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கியே? இவ வேற நேரம் கட்ட நேரத்துல வந்து நம்ம வாயை கிளறதால நம்ம வாய் சும்மையும் கிடக்காது. எதையாவது ஒன்று சொல்லி போட்டு இந்த மாமியா கறிட்ட அப்புறம் அடி வாங்கறதுக்கா நானே செவனேன்னு தானே இருக்கேன். என்னத்துக்கு வம்புக்கு இழுக்கிற எழுவோ? என்னக்கா உங்களை தானே கேட்குறேன். அப்படி என்ன யோசனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்னத்தையாவது சொல்ல போய் நீ ஒன்று சொல்லுவ, அப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை வரும். அத்தை வந்து என்னைய ஏசுவாவோ. இது என்னத்துக்கு வேணும்? நானே செவனேன்னு வாயை மூடிட்டு கிடக்கேன். என் வாயை என்னத்துக்கு கிளறுத? இல்லை, நானும் உங்களை ரொம்ப நேரமாக பார்க்குறேன். அப்படி என்னமோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கல. என்னன்னு கேட்டா பதில் கிடைக்கும், இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? இப்படி யோசிச்சு யோசிச்சு மண்டையெல்லாம் புண்ணாயிர போகுது. அதுவும் சரிதான். யோசனை ஒன்றை பற்றி தான். கேட்கவா வேண்டாமான்னு நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் கேளுங்கிற? பின்ன என்ன, போய் மாமியா கறிட்ட பற்ற வச்சிடாத. ஐயோ அக்கா, நான் ஏன் சொல்ல போறேன், என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு சண்டையில நீ பேசாட்டி சீரியல் காரி மவளை என் மவளை கூட்டிட்டு வரனே வேகமா போய் கூட்டிட்டு வந்தியே, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் மண்டைக்குள்ள போட்டு குடையுது. அதப்படி அவ மவ ஓ மவளா? அவ்வா என்ன சிரிச்சு மழுப்புறியா? இல்ல பதிலே தெரியலையா? எப்படி பதில் தெரியும்? அவ மவ உனக்கு எப்படி மவளாவா? இப்படித்தானா? இதுக்குதான் இவ்வளவு ஆராய்ச்சியாக்கும். எக்கா, அவ மவ மட்டும் இல்ல, உங்க மவளும் எல்லார் மவளும் எனக்கு மவ தானே. அந்த அர்த்தத்துல தான் என் மவ பொய்யே சொல்ல மாட்டான்னு சொன்னேன். அந்த பிள்ளை என்கிட்டயே தான் கிடக்கும், அவ அம்மா கிட்ட எங்க கிடக்கும்? அது எப்பவும் ஏ ரூம்ல தான் வந்து என் மடியில தான் படுத்து கிடப்பா. அதனால தான் அப்படி சொன்னேன். இப்படிதானா? நான் வேற ஏதாவது உள்குத்தி இருக்க போதோன்னு நினைச்சேன். நான் நினைச்சதெல்லாம் வீணா போச்சே. அப்படி என்ன நினைச்சீங்க? அட பாதவதி, என்கிட்டயே போட்டு வாங்குறாளே. அப்படி என்ன நினைச்சேன்னு சொன்னா என்ன கட்ட விளக்க மாத்த கொண்டே அடிச்சு போடுவா. கார்த்திக்கும் உனக்கும் ஏதாவது பழக்கமா இருக்குமோன்னு நினைச்சத சொன்னா இப்ப என்ன சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்த கொண்டே அடிப்பா. இது தேவையா? என்னக்கா, உங்ககிட்ட தானே கேக்குறேன். என்ன யோசிக்கிறீங்க? அப்படி என்ன நினைச்சீங்கன்னு கேட்டேன். இல்ல, அது வந்து ஆஸ்பத்திரியில சீரியல்காரி குழந்தை பெத்துட்டான்னு நீ தானே சொன்ன. அப்போ அந்த சமயம்தான் உனக்கும் பிரசவ வலி வந்துச்சு, சேர்த்துருந்தாங்கன்னு சொன்னேன். அதான் சீரியல்காரி பிள்ளை ஒரு வேளை காணாம போயோ இல்லை ஏதாவது ஆயோ உன் குழந்தைய எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டியோன்னு நினைச்சேன். ஐயோ போங்கக்கா, நீங்க வேற. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? என் குழந்தை தான் பிறந்து இறந்துருச்சே. அப்படித்தான் தெரியும் எல்லாருக்கும், நீ ரெண்டாவதா பெத்த பிள்ளை இறந்து போச்சுன்னு. ஆனா ஒருவேளை உன் குழந்தைய எடுத்து அவ குழந்தை இறந்து அவளுக்கு கொடுத்துட்டியோன்னு நினைச்சேன். அது எப்படிக்கா பெத்த பிள்ளைய கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டேனா? ஒருவேளை அத்தையும் நீயும் சேர்ந்து ஏதாவது கோல்மால் வேலை பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லை. அதுவும் சரிதான். சரிக்கா, எனக்கு ஆஸ்பத்திரிக்கு நேரம் ஆயிட்டு நான் வாரேன். சரி. அட பாவமே, அன்னைக்கு பேச்சு வாக்கில் அப்படியா சொன்னோம்? அத்தைக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஐயோ, இன்னைக்கு இந்த அக்காக்கு தெரிஞ்சிரும் போலயே. நல்ல வேலை, எப்படியோ பேசி சமாளிச்சோம். அவ ஏன் பொண்ணு தானே
நானே உளறி தொலைச்சிருப்பேன் போலயே. ச்சே, கார்த்திக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அம்பிட்டுதான். பாவம், அன்னைக்கு அவன் பரிதவிச்சு போயிடுவான்னு நினைச்சுதான் நானும் அத்தையும் சேர்ந்து இப்படி மறைச்சோம். இன்னைக்கு இந்த அக்கா கண்டுபிடிச்சிரும் போலயே. எனக்கு என்னமோ இன்னும் இவ மேல சந்தேகமா தானே இருக்கு. அது அப்படி அவ பிள்ளைய இவ பிள்ளைன்னு சொன்னா, ஒருவேளை இவ சொன்னதுதான் உண்மையா இருக்குமோ? எதேச்சியா சொல்லிருப்பாளா இருக்கும். அவ வேற டாக்டர், அதனால அவளுக்கு எல்லா பிள்ளையும் ஒன்னா தான் தெரியும். ஏலே ஐயா, நல்லா இருக்கியா? நீ கேட்கலன்னு இங்க யாரும் அழல. உன் மவளை இங்க இருந்துகிட்டு போனை போட்டு தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கியோ? இல்ல, என்ன பார்த்து பேசாம மூஞ்ச திருப்பிக்கிட்டு அங்கிட்டாக்க நிக்கிற, நேரம் பாரல. உன் முகரைய பார்த்து பேச முடியாம தான் திரும்பிக்கிட்டு நிக்கேன். என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை உனக்கு? இங்க இருந்து அவகிட்ட கண்டதையும் பேசி அவளை என் குடும்பத்துக்கு எதிரா திருப்புறியே. உன் மவ நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இல்லையா? இப்ப என்னத்த உனக்கு தூண்டி விட்டுட்டேன், என்னத்த தூண்டி விட்டுட்டேன்னு சொல்ற? உன் பொண்டாட்டிக்காரி பேசுறத கேட்டு இங்க வந்து அப்படியே வாந்தி எடுக்காத. இங்க பாருக்கா, உன் மேல உள்ள மரியாதையெல்லாம் அன்னைக்கே போச்சு. உன்னை அப்படியே என் மனசுல இருந்து குழி தோண்டி புதைச்சிட்டேன். தேவையில்லாம பேசாத. உன் மவ அந்த வீட்டுல வாழணும்னு நினைக்கிறியா இல்லையா? அவ அப்படி என்னத்தல பண்ணிட்டா? என்னத்த பண்ணிட்டா? உன் மவ உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என் குடும்பத்துக்கு எதிரா சதி பண்ணிக்கிட்டு இருக்கா. என் மூணாவது மவனை அவன் குடும்பத்துல இருந்து பிரிக்கிறதுக்கு என்னமா திட்டம் போட்டிருக்கா. தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டாலேதா. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்காத. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏலே, பெத்தம்மாவா எப்படி இருக்கா, என்னவா இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கல. அவ இருக்காளா செத்தான்னு கூட எட்டி பார்க்கல. உன் பொண்டாட்டிக்காரி தான் அப்படி இருக்கானா, நீயும் அப்படி இருக்கிற. உன் மவளுக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டா நான் என்னத்துக்கு பேச போறேன்? ஏன் அவ ஓடி வர்றதுக்கு முன்னாடி அது தோணணும். உன் மவன் தான் எதுவும் வேண்டாம், என் தன்மான பிரச்சனைன்ட்டு பேசினாமல. பின்ன என்ன, இன்னைக்கு ஒன்ன தூண்டி விட்டு கேட்க சொல்றானா? ஏமாவன் என்னத்துக்கு கேட்க சொல்ல போறான்? ஏமாவன் வேலை வெடிக்க போறான், என்ன சும்மியா உட்காந்துருக்கான் கேட்க சொல்றதுக்கு? நான் தான் கேட்கிறேன். உன் மவளுக்கு போட வேண்டியதை போட்டா நான் ஏன் பேச போறேன்? அம்மா, என்னம்மா பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன்கிட்ட வரதட்சணை கேளுன்னு சொன்னா இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. நான் நல்லா சம்பாத்தியம் பண்றேன். என் பொண்டாட்டிய நான் நல்லா பாத்துக்குவேன். வந்துட்டியா? வாய திறக்க விட்டுற மாட்டியே. அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? என்ன புதுசா அப்பா மவான்னு உறவு கொண்டாடுறியா? உன் சங்காத்தமே வேண்டான்னு தானே நாங்க ஒதுங்கி இருக்கிறோம். நான் என் அக்கா காரிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். உன்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்ல. பாரு, நான் சொல்ல வந்த விஷயத்த திரும்ப சொல்றேன். ஒழுங்கா உன் மவளை அடக்கி வை. தேவையில்லாம என் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணுனா அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பேசுற? என்ன பேசுற? என் மவளை நான் நல்லபடியா சீர் செனத்தி செஞ்சுதான் கட்டி கொடுத்தேன். ஆனா உன் மவளுக்கு நீ எதுவும் போடல. இன்னைய வரைக்கும் அட்டத்தரத்தினை பிடிச்ச கழுதியாட்டம் தான் என் வீட்டுல இருக்கு. ஒழுங்கு மரியாதையா அவளுக்கு போடுறத போட்டா நான் ஏன் பேச போறேன்? ஏமா சும்மா இருக்கியா? உனக்கு என்னமா வருது? எனக்கு அவ மட்டும் போதும். எந்த சீர் சினத்தையும் தேவையில்லை. என்ன ஆத்தா ஒரு மாதிரியும் மவன் ஒரு மாதிரியும் பேசி டிராமா போடுறீங்களா? மன்னிச்சிருங்க மாமா, உங்க சொத்தும் வேண்டாம் சுகமும் வேண்டாம். என் பொண்டாட்டிய நான் நல்லா பாத்துக்குவேன். எங்க அம்மா பேசுறதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மாமா மருமவன் அப்படின்னு உறவு கொண்டாடிட்டு யாரும் வர வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவு இல்ல. என் பொண்டாட்டிய பரிதவிக்க வச்சுட்டு ஓடினவ எனக்கு மகளும் இல்ல. அது உன் பாடு, உன் மவா பாடு. எனக்கு சீர் சனத்திய செய்ய போறியா இல்லையா? இவ எனக்கு மகளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னன்னா சீர் சனத்தி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏதோ ஒரு பிச்சைக்காரிக்கு போடுற மாதிரி இவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். வாங்கிட்டு போ. உனக்கு என்ன வேணும்னு லிஸ்ட் எழுதி அனுப்பு. நீ கேட்டதுக்கு மேல வந்து சேரும். நான் வாரேன். ஓ, பிச்சைக்காரிக்கு செய்யற மாதிரி செய்வியா? நீ எப்படி செஞ்சா எனக்கு என்ன? எனக்கு வாரது வந்தா போதும். ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எத்தனை தடவை சொல்றேன், அவர் தான் பொண்ணே இல்ல பொண்ணே இல்லங்கிறாரு. உனக்கு இந்த நகையும் நட்டும் சீர் செலுத்தியும் வச்சு நீ என்ன செய்ய போற? ஏல, அவன் கிடக்குறான். அதுக்காக எனக்கு வந்து சேர்றத வாங்காம என்னால இருக்க முடியாது. உன் வேலைய பார்த்துட்டு போ. ஏய் மாலினி, ஏய் இங்க பாருடி. அவர் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவர் ஏதோ கோவத்துல பேசுறாரு. ஏங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன பார்த்து பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு போறாரு. ஏய் லூசு,
உன் அப்பா இன்னைக்கா இப்படி பேசுறாரு? அவரு கோபத்துல இருக்காரு. விடு, எல்லாம் சரியாயிரும். ஏண்டி அவர் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. சரிங்க, ஆனா எங்க அம்மா என்னை ஏத்துக்குச்சு, அது போதும் எனக்கு. உங்க அம்மா ஏத்துக்குச்சுன்னு தெரிஞ்சா உங்க அப்பாவும் ஏத்துக்குவாரு. உங்க அம்மா இன்னும் உங்க அப்பாட்ட சொல்லியிருக்காதா இருக்கும். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். சரிங்க. சரி வா, வீட்டுக்குள்ள போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இந்த அக்கா வயக்காட்டு பக்கம் வந்து நிக்குதுன்னு தானே பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கிராமத்து கதை போடணும்னு ஆசை. கூடிய சீக்கிரம் அந்த ஆசைய நிறைவேற்றுவோம். இந்த கதையில தாய் மாமன் உறவை பத்தி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். தாய் மாமன் உறவு மட்டும் இல்ல, அண்ணன் தங்கச்சி உறவுனா எப்படி இருக்கும், பாசம், குடும்பம், அந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு கிராமத்து கதையா எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். எடுத்துட்டு உங்க கூட சேர்ந்து நானும் பார்க்குறேன். இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஐ தமிழ் செல்வம், ஐ ஐஸ் கில்லர் அம்மு, ஐ சத்யா லைஃப் ஸ்டைல் சேனல், ஐ சந்திர விஜயேந்திரன், ஐ குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், ஐ கிளப் கிராஃப்டீரியா, ஐ ரேயனா கியூட் சேனல், ஐ வாடிப்பட்டி அம்மா சமையல், ஐ ஜைனா ஃபுட் சீக்ரெட்ஸ், ஐ வெனிஸ் ஃபேக்ட், ஐ ஹெல்தி கிச்சன், ஐ பவானி விலாக்ஸ், ஐ குமரகலாஸ் கிச்சன், ஐ அழகு பாண்டியம்மாள், ஐ டெய்லி ஃபுட் என்கவுண்டர் சப்போர்ட், ஐ சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன், ஐ நிலா சங்கவி, ஐ தெய்வம் கோவா, ஐ ஆர்கானிக் ஹெல்தி, ஐ டெரஸ் கார்டன் அண்ட் ரெசிபி, ஐ என்றும் நேசமணி சமையல், ஐ குமரகலாஸ் கிச்சன், ஐ குக் வித் மீனா, ஐ ஹோம் மேக்கர் சீக்ரெட்ஸ், ஹாய் மணக்கோலம், ஐ லக்ஷ்மி விலாக்ஸ், ஐ லாவண்யா மியூசிக், ஐ கிக்கு பாப்பாஸ் கிச்சன், ஹாய் விஜயா கிரியேஷன்ஸ், ஐ கெமீர் ஃபுட் குக்கிங் எவ்ரிடே. நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பை.